ஒரு சங்கி பெண் என்ன சொல்கிறாங்கனாக்க, மாமிசம் உண்ணும் உங்களுக்கு வெட்கம் வரவில்லையா, நீங்கள் எல்லாம் மனிதர்கள் தானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு முஸ்லீம் பொண்ணு பதில் கொடுக்குறாங்க, தன்னுடைய தாயை ஆசிரமத்தில் விட்டுவிட்டு பசு என்ற மிருகத்தை தாய் என்று கூறுகிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? அழகிய சுத்தமான சாப்பாட்டை தூரமாக்கிவிட்டு மாட்டு சாணியை உணவாக உட்கொள்கிறாயே, அது மனிதன் சாப்பிடுவதல்ல, மலத்தை எந்த மிருகம் சாப்பிடும் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த மலத்தை சாப்பிடும் நீ எங்களை பார்த்து சொல்கிறாயா, வெட்கமில்லையா என்று அப்படின்னு அந்த முஸ்லீம் பெண்ணு கேட்குறாங்க. இது எதுக்கு தேவையில்லாத வேலை தானே அது? அவனுக்கு விருப்பப்பட்டால் நீ சைவத்தை சாப்பிடு, இல்லை அசைவம் எவனுக்கு விருப்பம் இருக்குதோ அது அவன் சாப்பிட்டுட்டு போகிறான். அதை விட்டுட்டு நீ மாமிசம் சாப்பிட்றவங்களாம் உனக்கு வெட்கமா இல்லையா, நீலாம் மிருகமா அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு அதே வழியிலேயே பதில் கிடைக்கிதா இல்லையா? இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்குதா இல்லையா? எத்தனை குடும்பங்களில் தன்னுடைய தாயை ஆசிரமத்தில் விட்டுறீங்க. படித்த பெண்கள் எல்லாமே अपनी सगी माँ को आश्रम में छोड़कर जानवरों को अपनी माँ बताते हो। अपनी सगी माँ को आश्रम में छोड़कर जानवरों को अपनी माँ बताते हो। शर्म नहीं आती? खाना छोड़कर गोबर खाते हो, और गोबर खाना इंसानों का काम नहीं, इनका काम होता है। ये बात तुम क्यों नहीं समझ पाते हो? இப்போ இது தேவையா? இது மாதிரியான பதில்கள்லாம் வரத்தானே செய்யும். அப்போது இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நேற்று கூட நான் அந்த பதிவு கூட போட்டிருந்தேன். இந்த பெண்மணி 3 மகன்கள், அந்த மகனுக்கு அந்த தாய்க்கு ஒருத்தன் டாக்டருக்கு படிக்க வச்சுருக்கிறாங்க. அத்தனை பேருமே என்ன பண்ணிட்டானுங்க, மருமகள் பேச்சை கேட்டுக்கிட்டு, பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்களை வீட்டை விட்டு வெளியாக்கிட்டாங்க. இந்த தள்ளாத வயசில் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய இந்த வயசில் போய் எங்கெங்கேயோ அலைஞ்சு 1 வருஷம் அலைஞ்சு கடைசியில் ஒரு முஸ்லீம் பெண்ணு அவங்களுக்கு இவங்களுடைய நிலைமையை பார்த்து, நீ வாமா நான் ஒன்று வச்சு காப்பாற்றுறேன்னு சொல்லி அந்த பெண்ணு இவங்களை சுவீகரித்து தன்னுடைய வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு மருத்துவ உதவிகள்லாம் செஞ்சு இவ்வளவும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எது மனிதத்தன்மை, எது மிருகத்தன்மைன்னு பார்க்குறீங்களா இல்லையா? இந்த வயசானவங்களை பார்க்கும்போது மேல் ஜாதியாக தெரியுது. ஆக மாமிசம் சாப்பிடக்கூடிய அந்த பெண்ணு இவங்கள வச்சு காப்பாற்றுறாங்க. நீ வெஜிடேரியன் சொல்லிட்டு இருக்கிற, நீ தாய் தந்தையரை வெளியாக்குற நீ. சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? சமீபத்தில் அண்ணா ஹசாரேயை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. அவர் எப்படிலாம் குதிச்சாருன்னு நமக்கு தெரியும் நமக்கு இல்லையா? ஒரு வதந்தி நாட்டையே அழிக்கும் என்பதற்கு உதாரணம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வினோத் ராய் என்னும் ஒரு நபர் 1.76 லட்சம் கோடி ஸ்பெக்ட்ரம் ஊழல், 2G ஊழல் என்று வதந்தியை பரப்புகிறார். நபர் 2, அண்ணா ஹசாரே என்னும் ஒரு நபர் இந்த மோசடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகிறார். நபர் 3, கிரேன் பேடி எனும் நபர் இந்த போராட்டத்தில் தீவிரமாக கலந்து கொள்கிறார். நபர் 4, அரவிந்த் கெஜ்ரிவால் என்னும் ஒரு நபர் இந்த போராட்டத்தில் அண்ணா ஹசாராவை பின்னிலைப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார். நம்பர் 5, ராம்தேவ் என்னும் நபர் கருப்பு பணத்தை பற்றி பேசி இந்த போராட்டத்தை பெரிதாக்குகிறார். நபர் 6, சுப்பிரமணியம் சுவாமி என்னும் ஒரு நபர் இந்த போராட்டத்தை உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு செல்கிறார். நபர் 7, மோடி என்னும் ஒரு நபர் இந்த போராட்டத்தின் உதவியுடன் வாக்குகளை அறுவடை செய்து ஆட்சியை பிடிக்கிறார். கவனிச்சிங்களா? எப்படிப்பட்ட ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பித்தது, அது கடைசியில் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைமையை நம்ம நாட்டுக்கு கொடுத்துருக்குது. மோடிங்கிற ஒரு ஆளை பிரதமர் ஆக்கிறதுக்கு அடித்தளமிட்டது இந்த மாதிரியான போராட்டங்கள், வரிசையாக வந்த போராட்டங்கள் தான். இந்த போராட்டங்கள் உண்மைன்னு நம்பினாங்க மக்கள். எல்லாம் பொய்யாக கட்டமைக்கப்பட்டது அத்தனையுமே. அந்த போராட்டத்தை நாமளும் அலட்சியமாக விட்டுட்டோம். அதுக்கு எதிர்வினை ஆற்றலை. ஆக கடைசியில் என்ன ஆச்சு, நம்ம நாட்டோட தலையெழுத்து இப்போ மோடிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கன்ட்ட போய் மாட்டிகிட்டு இருக்குது. இந்த மோடிட்டேருந்து இந்த ஆட்சியை பிடுங்கிறதுக்குள்ளே முடியாத ஒரு நிலைமை தான் ஆகும் போல இருக்குது. தேர்தல் கமிஷன்லாம் கையில் போட்டுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற அட்டகாசம் இருக்குது, அவ்வளோ மோசமான அட்டகாசம். அப்புறம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட அனைவரும் குற்றமற்றவர்கள் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர். 2G ஊழல் இல்லை என்பது நிரூபணமானது. இப்போது நபர் 1 வினோத் ராய் பத்ம விபூஷன் பெறுகிறார். வங்கி போர்டுகளின் தலைவராக இருந்து கொழுத்த சம்பளம் பெறுகிறார். நபர் 2, அண்ணா ஹசாரே Z+ பாதுகாப்பு மற்றும் பல அரசு வசதிகளை பெறுகிறார்.
நபர் 3 கிரண்பேடி பாஜக அரசால் டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் பதவியை பெறுகிறார். நபர் 4 அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதல்வர் ஆகிறார். நபர் 5 ராம்தேவ் கோடீஸ்வர தொழிலதிபர் ஆகிறார். நபர் 6 சுப்பிரமணியம் சுவாமி MP ஆனார். இப்போது உறுப்பினர் காலம் முடிந்துவிட்டது. நபர் 7 மோடி இப்போது நாட்டின் பிரதமர். உண்மையில் ஒரு வதந்தி எப்படி நமது நாட்டை சீரழிக்கும் என்பதற்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணம். இப்போ அமித்ஷாலாம் வந்து கொலை குற்றவாளி, அப்படிப்பட்டவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். மோடியின் மேலே இன்னும் எக்கச்சக்கமான கொலை குற்றச்சாட்டுகள் இருக்குது. அத்தனை பேருமே வந்து இப்போ இந்த ஆட்சி இறங்கினாக்க எல்லாரும் சிறை கம்பிகளை எண்ண வேண்டி வரும். அதனால தான் இவர்கள் எந்த விலை கொடுத்தாவது நாம் இந்த ஆட்சியை இழக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக தான் தேர்தல் கமிஷனை கையில் போட்டுக்கிட்டு வேலை செய்கிறாங்க. சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கிறார் தீபக் பிரஜாபத். இவர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர். இவர் வந்து அங்கேருந்து சவுதி அரேபியாவில் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. மிக அருமையான வீடியோ அதை வந்து அப்படி தமிழ் படித்து சொல்கிற மாதிரிங்க. முகமது நபியின் பிறந்த மண்ணிலிருந்து நான் பேசுகிறேன். நான் ஒரு ஹிந்து. சில பேருக்கு நபிகள் நாயகத்தின் பேரை சொன்னாலே ஐ லவ் முகமது என்று சொன்னாலே கோபம் வருகிறது. எனது குடும்பத்தின் வாழ்வாதாரம் பல ஆண்டுகளாக இந்த மண்ணிலிருந்து கிடைத்ததால் வந்தது. நன்றி மறந்தவனாக இருக்க நான் விரும்பவில்லை. 1000 முறை நான் நபியை புகழ்வேன். ஒரு நேரம் எனது வீட்டில் வந்துங்க சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். இந்த சவுதி அரேபியாவுக்கு வந்தவுடன் தான், நபிகள் நாயகம் பிறந்த இந்த ஊருக்கு வந்தது பிறகு தான் எனது வாழ்வே மாறினது. அக்கம் பக்கத்தவரெல்லாம் பொறாமைப்பின அளவுக்கு நான் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறேன். உண்மையாக உழைத்தால் அதற்கான கூலியை இறைவன் எனக்கு நிறைவே கொடுத்தான். இந்துக்களில் ஒரு சிலர் எப்போதும் முஸ்லீம்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். என்னை போன்றவர்கள் வெளியிலே வந்தால் அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். கண்டிப்பாக இவர்களால் இந்து மதத்துக்கு மிகப்பெரிய கேடு. இந்து மதத்துக்காரன்னு சொல்றதுக்கே நான் வெக்கப்படுறேன் அப்படிங்கிறார். அந்த அவருடைய வீடியோ பாருங்க. मेरे दोस्त सलाम वालेकुम, राधे राधे। मैं एक हिंदू, शुक्र अल्लाह पाक का कि जो मैं इस शहर में यहाँ पे मुझे मजदूरी करने का अवसर प्राप्त हुआ है। यहाँ पे सऊदी अरब में आने के लिए अच्छे खासे लोग तरस जाते हैं इस सरजमी पे आने के लिए, क्योंकि इस शहर का नाम है मोहम्मद साहब का शहर। बहुत ही पवित्र शहर है, मगर कुछ नास्तिक लोगों को बहुत जलन आती है मोहम्मद साहब का नाम लेता कि मैं हजारों बार लूंगा, क्योंकि इन्हीं के शहर में रह के हमारे परिवार की रोजी रोटी चलती है। और जिसका नमक खाते हैं उसका कभी नमक हरामी नहीं कर सकते हम, ठीक है ना। हम एक हिंदू हैं, सऊदी अरब में नौकरी करते हैं, यानी मजदूरी करते हैं। और मैं सच बता रहा हूँ, आज मेरे घर के मेरे आसपास के लोग इतनी जलन रखते हैं कि मैं अल्हम्दुलिल्लाह क्यों बोलता हूँ, मैं अल्लाह पाक का नाम क्यों लेता हूँ, मैं मोहम्मद साहब का नाम क्यों ले लेता हूँ। इसलिए लेता हूँ कि भैया मेरी इसी जमीन से मेरे घर की रोजी रोटी चली है। आज एक समय था मेरे घर पे खाने और पीने का नहीं था, मगर शुक्र अल्लाह पाक का, मैं मजदूरी किया, ईमानदारी से मेहनत किया, आज हमारे घर की रोजी रोटी चल रही है, ठीक है ना। मुसलमानों से नफरत करने वालों, एक बात मेरी याद रख लेना, मेरी तरह अगर सच्चा हिंदू मिल गया ना, और एक एक हिंदू अगर जाग गए ना, तो तुमको चेहरे छुपाने की जगह नहीं मिलेगी, ठीक है ना। क्योंकि तुम्हें समझ तब आएगी जब आप इस जमीन पे आओगे, ठीक है ना। 8 साल पुराने सऊदी अरब में हैं और देख लो, मेहनत करते हैं, अपने हक की कमाई, अपनी मेहनत कमाई खाते हैं, दलाली नहीं करते हैं। इसीलिए तो बोलते हैं ऊपर वाला खुदा अल्लाह तभी साथ देगा जब आप खुद सही रहोगे, इसलिए बोलते हैं, ठीक है ना। और मैं मोहम्मद साहब के शहर सऊदी अरब में बहुत खुश हूँ। मैं एक सच्चा हिंदू दीपक प्रजापत, बहुत खुश हूँ मैं मोहम्मद साहब के शहर में, ठीक है ना। मजदूरी करता हूँ,